இனிமேலும் நாங்க பொறுமையெல்லாம் இருக்க மாட்டோம். நீங்க இனிமேல் தப்பிக்கவே முடியாது. இந்த அரசாங்கம் என்னென்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது குறித்து எல்லா தகவலும் எங்கள்கிட்ட இருக்கு. ஒட்டுமொத்தமாக கவர்மெண்டினுடைய டேஷ்போர்டையே நாங்க ஹேக் பண்ணி உள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். தயவு செஞ்சு வாயை திறந்து பேசுங்க அப்படின்னு வெளிப்படையாக மோடி அரசாங்கத்தை சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க 3 ஜென்சிகள், அதாவது 20 வயசுக்கு குறைவான பள்ளி மாணவர்கள். கடந்த 2014 இருந்து 2026 வரைக்கும் 2 கோடிக்கும் அதிகமான மாணவர்கள் எவ்வளவு மோசமா சுரண்டப்பட்டிருக்கிறாங்க, பாதிப்புக்குள்ளா இருக்கிறாங்க அப்படின்னு மிக விரிவாக எக்ஸ்பிரஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிற டைட்டில்ல இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆய்வு பண்ணி கட்டுரைகளை வெளியிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்டுரை, எப்படி மோடி அரசாங்கத்தினுடைய ஒன்றிய அமைச்சருடைய கவனக்கோளாறால் என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்து டீடைலா எழுதியிருக்கிறாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய 17 வயசு மாணவன் வேதாந்த் ஸ்ரீவஸ்தாவ், ஜார்க்கண்ட் இருக்கக்கூடிய 17 வயசு மாணவன் சரத் சித்தாந்த், இது மட்டும் இல்லாம 19 வயசு மாணவன் நிசர்கா அதிகாரி, இந்த 3 பேரும் சேர்ந்து தான் இன்னைக்கு டெல்லியை அலற விட்டுருக்காங்க. இவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன, எப்படி இந்தியாவில் கோடிக்கணக்கான மாணவர்கள் நேரடியாக இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கையால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இது குறித்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஆதாரங்கள் என்னென்ன, அவங்களுடைய ஆய்வு கட்டுரையில என்ன சொல்ல வர்றாங்க. வணக்கம், இது தமிழ் குரல், நான் உங்கள் சத்யராஜ். இன்னைக்கு இந்தியா முழுக்க பரபரப்பான பேசுபொருளா மாறி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான உடனடியா பதவி நீக்கம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இதை எதிர்க்கட்சிகள் மட்டும் சொல்லல, ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ மாணவர்கள் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. டெல்லியில சிபிஎஸ்இ போர்டில் +2 படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தான் வேதாந்த் ஸ்ரீவஸ்தாவ். இவர் ஏற்கனவே பரீட்சை எழுதி முடிச்சுட்டார், 12வது பரீட்சையை. அவர் மார்க்குக்காக வெயிட் பண்றாரு. அவருடைய மார்க்கும் வருது. அவர் மார்க் வரும்போது ரொம்ப குறைவான மார்க் வருது. என்னடா, நாம பரீட்சையில நல்லா தானே எழுதணும், ஏன் இவ்வளவு குறைவான மார்க் வருது, நாம ரீவாலுவேஷன் அப்ளை பண்ணி நம்மளுடைய ஆன்சர் புக்கை வாங்கி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆன்சர் புக்கை வாங்கி செக் பண்றாங்க. அப்பதான் அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. என்ன அதிர்ச்சி அப்படின்னா, அவர் பிசிக்ஸ் பேப்பர்ல எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கை விட ரொம்ப குறைவா வந்திருக்கு இல்லையா. அவர் அந்த பேப்பர் எடுத்து பார்க்கிறார். வந்த பேப்பரை பார்த்தா அது அவரோட பேப்பரே இல்லை. அவருடைய நம்பர் இருக்கு, அவருடைய பேர் இருக்கு. ஆனா வேற யாரோ ஒருத்தவங்களுடைய பேப்பர் எடுத்து திருத்தி இவருக்கு மார்க் போட்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்த உடனே அவருக்கு அதிர்ச்சி ஆகுது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இதை ட்விட்டர்ல வெளியிடுறாரு. அவர் என்ன பண்றாரு, இது என்னுடைய பேப்பரே கிடையாது, சிபிஎஸ்இ நான் ரீவாலுவேஷன் போட்டு கேட்டேன், வேற யாரத்தோட பேப்பரோ கொடுத்துருக்காங்க, இது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி மிக விரிவாக ஒரு ட்விட் போடுறாரு. அந்த ட்விட்ல அவர் என்ன எழுதுறாரு அப்படின்னா, ஐ எம் a சிபிஎஸ்இ 12th student. After receiving unexpectedly low mark in physics, we applied for photocopies of my answer sheet through the CBSE revaluation process. Today we received the copy and I am shattered because the physics answer sheet uploaded by the CBSE is not mine அப்படிங்கிறார். அதாவது பிசிக்ஸ் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது என்னோடதே இல்லை அப்படிங்கிறாரு. ஏன் அப்லோட் பண்ணியிருக்காங்க, வழக்கமாக ஹார்ட் காப்பி தான் அனுப்புவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மோடி அரசாங்கம் கடந்த 3 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் சிபிஎஸ்இ பரீட்சை எல்லாத்தையும் ஆன்லைனில் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி OSM அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வராங்க. OSMனா வேற ஒன்றும் கிடையாது, ஆன் ஸ்கிரீன் மார்க்கிங் சிஸ்டம் ஃபார் +2 போர்டு எவாலுவேஷன் 2026. இதுதான் அவங்க கொண்டு வந்ததோட முக்கியமான விஷயம். இது என்னன்னா வேற ஒன்றும் கிடையாது, பசங்க பேப்பரில் பரீட்சை எழுதுவாங்க இல்லையா, அந்த பரீட்சை பேப்பரை அப்படியே ஸ்கேன் பண்ணி யாரெல்லாம் திருத்துறாங்களோ அந்த பேப்பரை ஆன்லைன்லேயே அனுப்பிச்சிருவாங்க. ஸோ ஆன்லைனில் பார்த்து திருத்திக்கலாம். ஸோ ஆன்லைனில் பார்த்து திருத்துறது ரொம்ப ஈஸியான விஷயம் தானே. ஆசிரியர்கள் அங்கங்கே உட்காந்துருப்பாங்க, கம்ப்யூட்டரில் உட்காந்து பார்த்து சென்டரில் திருத்திக்க வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நாங்கள் அமெரிக்கா மாதிரி லண்டன் மாதிரி ஆன்லைன் சிஸ்டத்தை மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க இதை கொண்டு வந்தாங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம் தான், ஆன்லைனில் நீங்கள் செய்யலாம். ஆனால் ஆன்லைனில் செய்கிற அளவுக்கு நம்ம நாட்டில் போதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதான்னு பார்க்கணும். ஒன்றுமே இல்லை. இந்த ஸ்ரீவஸ்தா இருக்கிற இந்த மாணவர் இவருடைய கொஸ்டின் பேப்பரை அப்லோட் பண்ணி திருத்தி இருக்கிறாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் ரீவாலுவேஷனுக்கு அவர் செக் பண்ணி வாங்கி பார்க்குறாரு. பார்த்தீங்களா, பார்த்தா அதிர்ச்சியாக இருக்குது. வேற ஒருத்தரோட கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது இல்லாமல் மற்ற பேப்பர்ஸை செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப 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 மங்களா இருக்குது. அதாவது ஸ்கேன் பண்ணும்போது குவாலிட்டியாக இல்லை அப்படின்னா நான் என்ன எழுதியிருக்கிறேன் அப்படின்னு என்னுடைய வாத்தியாருக்கு, அதாவது இவாலுவேஷன் பண்ணக்கூடிய வாத்தியாருக்கு தெரியாது. ஸோ அப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பேப்பரை ஸ்கேன் பண்ணும்போதே பயங்கர ப்ராப்ளமாக மாறி இருக்கு. ஒரு 20 பக்கம் 30 பக்கம் இருக்கக்கூடிய பேப்பரை பிச்சு அந்த ரூல்ட பிரித்து தான் அதை ஸ்கேன் பண்ணணும். அப்படி ஸ்கேன் பண்ணும்போது சில பேர்த்துக்கு பேப்பர் மாறி போயிடுச்சு, சில பேர்த்துக்கு 4 பக்கம் 3 பக்கம் மிஸ்ஸிங், பேப்பரே காணாமல் போயிடுச்சு. 4 பக்கம் 6 பக்கம் 8 பக்கம் மிஸ்ஸிங் ஆயிருக்கு. இது இல்லாமல் வேற ஒருத்தருடைய பேப்பர் உள்ள வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் பேப்பரை ஸ்கேன் பண்ணும்போது அதனுடைய குவாலிட்டி பிளர் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே ஸ்கேன் பண்ணும்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை. ஏன் ஸ்கேன் பண்ணும்போது இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது? இது எதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முறையாக ஸ்கேன் பண்ணப்படலை.
இதை யாரு ஸ்கேன் பண்றா? இதை ஒரு தனியார் நிறுவனம் தான் ஸ்கேன் பண்றான். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். இந்த தனியார் நிறுவனம் தான் சிபிஎஸ்இனுடைய பேப்பர் இவாலுவேஷனை முழுக்க முழுக்க செய்யறதுக்கான டெண்டர் எடுத்திருக்கிறாங்க. அந்த டெண்டர்ல இந்த நிறுவனம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக முறைகேடு நடந்திருக்குதா அப்படிங்கிறத மாணவர்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஸ்ரீவத்சவ் எப்படி மக்கள்கிட்ட வந்து என்னுடைய ஆன்சர் சீட் இல்லாம வேற ஒருத்தரோட ஆன்சர் சீட்டை வச்சுதான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா? அதே போல இரண்டாவது மாணவராக இருக்கக்கூடிய சரத் சித்தார்த், ஜார்க்கண்ட்ல இருந்து வரக்கூடிய மாணவர், இவருக்கு 17 வயசு தான் வச்சு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ஓஎஸ்எம் டெண்டரை இவாலுவேட் பண்றாரு. அவர் என்னத்தை கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா இந்த சிபிஎஸ்இ பரீட்சையை இவாலுவேஷன் பண்றதுக்காக டெண்டர் விடுறப்ப 3 டெண்டர் விட்டுருக்காங்க. மொதல் 2 டெண்டர்ல யாருமே உள்ள வந்து அந்த டெண்டரை எடுக்கல. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா அதனுடைய குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்றாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும் பாத்தீங்களா, இந்த டெண்டருக்கான ஸ்டாண்டர்ட், அந்த ஸ்டாண்டர்டை இவங்க ரெடியூஸ் பண்றாங்க. ரெடியூஸ் பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா காம்பேக்ட் எஜுகேஷன் டெக் அப்படிங்கக்கூடிய நிறுவனத்துக்கு இந்த டெண்டர் போயிருக்கு அப்படிங்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த காம்பேக்ட் எஜுகேஷன் டெக் அப்படிங்கிற நிறுவனம் ஏற்கனவே வேற பேர்ல தெலுங்கானால இயங்கிட்டு இருந்த ஒரு நிறுவனம். அப்பா பேர் என்ன அப்படின்னா குளோபரெனா அப்படிங்கிறது அந்த நிறுவனத்தினுடைய பெயர். இந்த நிறுவனம் தெலுங்கானால 2019 நினைக்கிறேன் அப்ப அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய பரீட்சைகளை இவாலுவேட் பண்றதுக்காக டெண்டர் எடுத்து அதுல முறைகேடு நடந்து 22 மாணவர்கள் சூசைட் வேற பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த நிறுவனம் பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது ஒரு தவறான நிறுவனம், இவங்க முறைகேடாக பேப்பர் இவாலுவேஷன்ல ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு நிறுவனம் பேரை மாத்தி காம்பேக்ட் எஜுகேஷன் டெக்னு வர்றாங்க. அதை மத்திய அரசாங்கம் வந்து டெண்டர் எடுக்குது. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா இவ்வளவு பெரிய உளவு அமைப்பு வச்சிருக்கிறீங்க, சிபிஐ இருக்கு, ஐபி இருக்கு, ஒரு நிறுவனம், இது இல்லாம இடி வேற இருக்கு, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வேற இருக்கு, இது மட்டும் இல்லாம பண மோசடிக்குன்னு சிறப்பான அமைப்புகள்லாம் இருக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இடி மாதிரி. இது இவங்க இவ்வளவு பெரிய மோசடி வேலைகளை பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இந்த நிறுவனத்தை எப்படி நீங்க டெண்டருக்குள்ள விட்டீங்க? இந்த நிறுவனம் டெண்டர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெண்டரை மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த மாணவர் சரத் சித்தார்த் வைக்கக்கூடிய முக்கியமான ஒரு வாதமே. அதுல ரொம்ப தெளிவா என்ன சொல்றாரு அப்படின்னா பழைய டெண்டருக்கும் புது டெண்டருக்கும் 15 டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறாரு. அதாவது ஏற்கனவே இருந்த டெண்டருக்கும் புது டெண்டருக்கும் இடையில 15 மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு. இந்த 15 மாற்றங்கள் தான் இன்னைக்கு நடந்த மொத்த சொதப்பலுக்கும் காரணமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இதுல குறிப்பா 2025 இவங்க டெண்டர் விடும்போது முதல் 2 டெண்டர்ல யாருமே எடுக்கல. 3வது டெண்டர்ல இந்த நிறுவனம் எடுக்கிறாங்க பாத்தீங்களா? இப்படி எடுக்கிறதுக்காக இந்த 15 டிஸ்கிரிப்ஷன்ஸை மாத்தினாங்கல்ல, அதாவது டெக்னாலஜிக்கலா இருக்கக்கூடிய தரத்தை குறைத்தார்கள் இல்லையா? அதுல ஒரு 2 எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். வழக்கமா பாத்தீங்க அப்படின்னா இந்த பேப்பரை ஸ்கேன் பண்றதுக்கு 300 டிபிஜி குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும். இந்த 300 டிபிஜி குவாலிட்டின்னு கொட்டேஷன்ல கொடுக்கும்போது யாருமே வரல. உடனே மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா 200 டிபிஜியா மாத்தி இந்த டெண்டரை இந்த நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன், பேப்பர் குவாலிட்டியா ஸ்கேன் பண்ணப்பட்டா தான் அதை ஒழுங்கா பார்த்து படிச்சு வாத்தியார் மார்க் போட முடியும். நீங்க இந்த ப்ராசஸை துவங்கும் போதே பேப்பரை ஸ்கேன் பண்ணும் போதே குவாலிட்டி இல்லாம பண்ணீங்க அப்படின்னா மாணவர்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? சாதாரணமா எல்லாரும் சிபிஎஸ்சில படிச்சுட்டு டாக்டருக்கு போகணும், என்ஜினியரிங்க்கு போகணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய வாழ்க்கை பாழாகி விடாதா? இது என்ன சாதாரண விஷயமா? ஒரு வருஷம் முழுக்க உட்கார்ந்து அந்த குழந்தைகள் படிக்கிறாங்க. ஒரு +2 மாணவன் அப்படிங்கிறவன் +1 +2 2 வருஷமே அந்த +2 நோக்கி தான் வாசிக்கிறான், படிக்கிறான், எழுதுறான், டியூஷன் போறான், அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஆனா உங்களால ஒரு இவ்வளவு பெரிய நாட்டில் 140 கோடி மக்கள் வாழக்கூடிய நாட்டில் பல லட்சக்கணக்கான கோடிகளை புரளக்கூடிய இந்த நாட்டில் நாங்க வந்து டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாட்டில் ஒரு ஸ்கேன் பண்றதுக்கு கூட ப்ராப்பரா உங்களால டெண்டர் விட முடியாதா? இதுதான் ஒரு முக்கியமான கேள்வி. இது மட்டும் இல்லாம ரொபாட்டிக் ஹை ஸ்பீட் ஸ்கேனிங்ல இருக்கணும், அதையும் நீங்க செய்யல. ரொபாட்டிக் ஹை ஸ்பீட் ஸ்கேனிங்கை நீங்க கேன்சல் பண்ணிருக்கீங்க. சிஎம்எம் AI5 அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டைசேஷன் ஒன்று இருக்கு. இந்த நிறுவனங்கள் இந்த வேலைக்கு வர்றாங்க அப்படின்னா இவங்க இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அதாவது அந்தந்த துறை சார்ந்த ஸ்டாண்டர்டைசேஷன். இதுல கல்வி சார்ந்த ஸ்டாண்டர்டைசேஷன்ல சிஎம்எம் AI5 தான் முதல்ல இருந்துச்சு. இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸை மாற்றி, அதாவது இதை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த குவாலிட்டியை மாற்றி சிஎம்எம் AI2 மாற்றுறாங்க. அதாவது சர்வதேச தரத்தில் குவாலிட்டியை குறைக்கிறாங்க. நீங்கள் தரத்தை குறைச்சிக்கிட்டு டெண்டருக்குள்ளே வர்றாங்க. இப்போ இதெல்லாம் நடந்ததுனால தான் இன்னைக்கு மாணவர்களால் இவ்வளோ தூரம் சிக்கலை சந்திக்க வேண்டிய நேரத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. நீங்கள் டெண்டர் விடும்போதே குவாலிட்டியாக நேர்மையாக நியாயமாக விட்டுருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இந்த டெண்டர் குறித்தெல்லாம் இவ்வளோ தூரத்தில் திங்ஸை வெளியிட்டு இருக்காங்க இல்லையா மாணவர்கள், அந்த மாணவர்கள்லாம் சாதாரணமாக 17 வயசு படிக்கக்கூடிய ஒரு +2 மாணவன் தான். நேராக கவர்மெண்டோடைய டேஷ்போர்டுக்குள்ள பூந்து நீ யாருக்கு டெண்டர் விட்ட, எப்போ டெண்டர் விட்ட, என்ன குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாங்கிறத எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து போட்டாங்க. இப்போ மோடி அரசாங்கம் இந்த சரத் சித்தார்த்தை பார்த்தும் அது மட்டும் இல்லாமல் வேதாந்த் ஸ்ரீவத்சவை பார்த்தும் பயந்து கிடக்கு. அந்த பசங்க ராகுல் காந்தி கூட உட்காந்து பேசுறாங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி பண்ணுறது என்ன அப்படின்னா, நீ மாணவர்களோட உட்காந்து பேசுறது முக்கியம் கிடையாது. அது ஒரு ப்ராசஸ். மாணவர்கள்ட்ட குறை கேட்கறது ஒரு ப்ராசஸ். நடு ரோட்டில் இறங்கி போராடணும். உங்களுக்கு ஒரு இளைஞரணி இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு மாணவர் அணி இருக்குல்ல, காங்கிரஸ்க்குன்னு ஒரு கட்சிக்கு ஒரு அமைப்பு இருக்குல்ல, இந்தியா முழுக்க 20 லட்சம் சிபிஎஸ்இ மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல, நீங்கள் உட்காந்து மீடியாவில் பேட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க. அது ஒரு ப்ராசஸ். பேட்டி ஒரு நாள் கொடுக்கலாம், அடுத்த நாள் நீங்கள் இறங்கி களத்தில் போராடி இருக்கணும். இந்தியா முழுக்க சிபிஎஸ்இ மாணவர்களை மொத்தமாக திரட்டி இந்த சிஸ்டத்தை மொத்தமாக மாற்றணும். நீங்கள் ஆன்லைன் சிஸ்டத்தை கொண்டு வாங்க, ஆனால் ஏன் டெண்டரில் முறைகேடு பண்ணீங்கன்னு கேள்வி எழுப்பணும் மாணவர்கள்ட்ட. அதெல்லாம் விட்டுட்டு உட்காந்து வீடியோ போட்டுட்டு இருக்கார் ராகுல் காந்தி. அதை பார்க்கும்போது நமக்கு வேதனையாக இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மூணாவது ஒரு மாணவர் நிஷார்கா அதிகாரி அப்படிங்கக்கூடிய மாணவர், அவருடைய முகத்தை காமிக்க அவர் விரும்பலை. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மொத்த சிபிஎஸ்இனுடைய போர்ட்டல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த போர்ட்டல் எவ்வளவு பலவீனமானது அப்படிங்கிறத ஹேக் பண்ணி நிரூபிக்கிறார். எந்த அளவுக்கு அவர் ஹேக் பண்ணுறாரு அப்படின்னா, அவர் நேரடியாக போய் வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தங்க வந்து அந்த சிபிஎஸ்இ போர்ட்டலுக்குள்ளே போகணும் அப்படின்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபியை போட்டு தான் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண அந்த ஐடி வழியாக போக முடியும். ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மாஸ்டர் பாஸ்வேர்டே தேவை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் டைரக்டாக ஓஎஸ்எம் டேஷ்போர்டுக்குள்ளே ஓடிபியே இல்லாமல் போயிட முடியும் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லை, உள்ளே போகிறதெல்லாம் முக்கியம் இல்லை, உள்ளே போய் மாணவர்களுடைய மார்க்கையை ஆல்டர்னேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவர் வெளியே தெளிவாக சொல்கிறார். அதை செஞ்சு கூட காமிக்கிறார். இதெல்லாம் நான் ஏற்கனவே பிப்ரவரி மாதமே சிபிஎஸ்இக்கு அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. ஸோ அப்போ 3 மாணவர்கள், ஒருத்தர் மார்க்கு எப்படி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாரு. 2வது மாணவர் இதுக்கு காரணமே சிபிஎஸ்இங்கிற அமைப்பு விட்ட டெண்டர் தான், டெண்டரில் நடந்த முறைகேடு, அந்த நிறுவனம் ஒரு பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்ட நிறுவனம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ப்ரூவ் பண்ணுறாரு. 3வது மாணவர் இந்த பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணிருக்கு பார்த்தியா சிபிஎஸ்இ, அதுவே பலவீனமானது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக வந்து அதை வந்து ஹேக் பண்ணி காமிக்கிறார். ஸோ அப்போ 3 இளைஞர்கள் ஜென்சிக்கள் என்ன, அவனுங்க சின்ன பசங்க 12வது படிக்கக்கூடிய பசங்க என்ன பண்ணிடுவானுங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அவங்க இன்னைக்கு டெல்லியவே புரட்டி போட்டிருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வேற வழியே இல்லாமல் இன்னைக்கு மோடி அரசாங்கம் வந்து சிபிஎஸ்இனுடைய சேர்மன் ராகுல் சிங் மற்றும் போர்ட் செக்ரட்டரி ஹிமான்ஷு குப்தா இவங்களை வந்து ரிசைன் பண்ண வச்சு வச்சிட்டாங்க, அதாவது டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. மாணவர்களுடைய கோரிக்கை, எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கை என்னவா இருக்கு அப்படின்னா, இந்தியாவில் இது மாதிரியான பேப்பர் லீக் நடக்கிறது அப்படிங்கிறது முதல் முறை கிடையாது. ஏதோ இது சிபிஎஸ்இல மட்டும் நடந்த பிரச்சனை கிடையாது. இந்தியா முழுக்க இந்த நீட் எக்ஸாமில் ஃப்ராடு நடந்திருக்கு, பேப்பர் லீக் ஆயிருக்கு. அதாவது பரீட்சை நடப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பேப்பர் லீக் ஆகி 30-40 லட்சத்திலிருந்து 20,000 ரூபா வரைக்கும் அந்த கொஸ்டின் பேப்பர் விற்கப்பட்டிருக்கு, ஆதாரம் சிக்கிருச்சு. இதில் பல மாநிலத்தில் வந்து ட்ராப் பண்ணி ஆட்களை பிடிச்சிருக்கிறாங்க. பெரும்பாலும் இது மகாராஷ்டிராவிலிருந்து அப்படியே நேராக டெல்லி, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், இப்படி டோட்டலாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸ் மிக விரிவாக ஆய்வு பண்ணி ஒரு கட்டுரை வெளியிட்டாங்க. த பிக் ஆல் இந்தியன் எக்ஸாம் லீக்ஸ் ஓவர் 5 years 1.4 crore ஜாப் சீக்கர்ஸ் இன் 15 states போர் த பாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை வெளியிட்டாங்க. இந்த கட்டுரையில் அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, இந்தியா முழுக்க எவ்வளவு பேப்பர் லீக்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை வெளியிட்டாங்க. அதில் அவங்க சொல்றது என்னன்னா, 2020க்கு பிறகு 5 வருஷம், அதுலேயே கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கும் அதிகமானவர்கள் 15 மாநிலத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் உறுதிப்பூர்வமான தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா முழுக்க 65 மேஜர் பேப்பர் லீக்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறாங்க. 2014 இருந்து 2024 இடைப்பட்ட காலகட்டம். இந்த பேப்பர் லீக் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கம்பைன்டு ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட், இது இல்லாமல் ஹரியானா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தானுடைய பட்வாரி எக்ஸாம், அது இல்லாமல் எஸ்எஸ்எல்சி ஸ்கூல் எக்ஸாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் பரீட்சை, சிபிஎஸ்இ நீட்டு, இது இல்லாமல் குஜராத் போலீஸ் எக்ஸாம், அதோட பீகாரில் இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் எக்ஸாம், யூபியினுடைய கவர்மெண்ட் எக்ஸாமு, இது இல்லாமல் இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க இல்லையா, ஆர்மி எக்ஸாம், அது, இது மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. ஸ்கூல் டீச்சரு, கான்ஸ்டபிள், போலீஸு, எல்லா எக்ஸாம்லையும் ஃப்ராட் நடந்திருக்கு. ஏன்னா இது எல்லாமே தனியார் நிறுவனங்களுக்கு டெண்டர் விட்டு நடத்தப்படுது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற நிறுவனம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ, அதே போல் இந்தியா முழுக்க யூபிஎஸ்சி, சென்ட்ரல் எக்ஸாம்ஸ், ஸ்டேட் எக்ஸாம்ஸ், ரயில்வே எக்ஸாம்ஸ், இன்கம் டேக்ஸ் எக்ஸாம்ஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் சென்ட்ரலைஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. சென்ட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த் இல்லை, அதுக்கான ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து 30 பேர் 40 பேர் தான் வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியில் வேலை பார்க்குறாங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய பரீட்சைகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பரீட்சைகள் எல்லாத்தையும் நடத்தக்கூடியது. அவங்க தான் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவாங்க, அவங்க தான் பேப்பர் இவாலுவேஷன் பண்ணுவாங்க. அதனோட மொத்த ஸ்டாஃப் எவ்வளோன்னு பார்க்குறீங்க, 30 பேர் 40 பேர் தான். ஆனால் 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் பரீட்சை எழுதுறான். அப்போது வெளியே இருந்து ஸ்டாஃப்ஸை ஹையர் பண்ணுவாங்க. இது எல்லாமே டெண்டரில் நடக்கக்கூடிய ஒரு வேலை. டெண்டரில் தனியார் நிறுவனங்களை இது மாதிரியான வேலைகளில் ஈடுபடுத்துறது மிகப்பெரிய தவறு.
அரசாங்கம் தேர்வுகளுக்காக ஒரு புது பொறிமுறையை கட்டமைக்க வேண்டும். We need a separate machinery for conducting the exams. அது ப்ராப்பரா கண்டக்ட் பண்ணா மட்டும்தான் +2 மாணவர்கள்ல இருந்து ஒரு ஐஏஎஸ் எழுதக்கூடிய மாணவர் வரைக்கும் எல்லாருமே தைரியமா பரீட்சை எழுத முடியும். இல்லைன்னா இது மிகப்பெரிய கரப்டட் செக்டாரா மாறிடும். ஒருத்தன் டாக்டரா வரப்போறான், அவன் திருட்டுத்தனமா நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை 30 லட்ச ரூபா கொடுத்து வாங்கி எழுதி பாஸ் பண்ணி வர்றான் அப்படின்னா அவன் வைத்தியம் பார்த்து அவன் மருத்துவம் பார்த்தானா என்ன லட்சணத்துல இருக்கும்? அதுபோல யூபிஎஸ்சி எக்ஸாம்ல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா வரப்போறவன், ஐஆர்எஸ் ஆஃபீஸரா வரப்போறவன் திருட்டுத்தனமா எக்ஸாமை பேப்பரை லீக் எடுத்து இல்லை பேப்பரை ஹேக் பண்ணி மார்க் போட்டு உள்ள வர்றான் அப்படின்னா அவன் என்ன லட்சணத்தில் இந்த நாட்டை பாதுகாப்பான்? ஸோ இது சாதாரண விஷயம் கிடையாது. ராணுவத்துக்கு ஆள் எடுக்கக்கூடிய எக்ஸாமினுடைய கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுது. இந்திய ராணுவம் அப்படிங்கிறது பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த ராணுவத்துக்குள்ள போகக்கூடிய ஆட்கள் தேசபக்தியோடு நேர்மையா போகணும். ஆனா இது ஃப்ராடு பண்ணி கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு போறவன் எப்படி இந்த தேசத்து மேல பக்தியா இருப்பான்? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக காலி பண்ணி ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் கொண்டு வரல அப்படின்னா கோடிக்கணக்கான மாணவர்களுடைய வாழ்க்கையும் இளைஞருடைய வாழ்க்கையும் நடுத்தெருவுக்கு வரும். இது மாதிரியான விஷயங்கள் பலமுறை தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. இதை இன்னைக்கு பூனைக்கு மணிகட்டின மாதிரி வெளிக்கொண்டு வந்த இந்த 3 மாணவர்களுக்கும் நாமல் ஒரு சல்யூட் செய்ய வேண்டும்.